இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஜூன் 12. இது மத்தவங்களுக்கு வேணா முக்கியமான நாளா இல்லாம இருக்கலாம். ஆனா டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த ஜூன் 12 தான் வருஷம் குறுவை சாகுபடிக்காக காவேரியிலிருந்து நமக்கு தண்ணி திறந்து விடுவாங்க. ஆனா இந்த வருஷம் அது வராது. காவேரியில இப்போதைக்கு இருக்கிற தண்ணி அளவே வந்து 50% கீழே இருக்கிறதுனால தண்ணி திறந்து விடுறது சாத்தியம் இல்ல அப்படின்னு கமிட்டி சொல்லிருச்சு. இந்த குறுவை பயிர் சாகுபடியில ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஷார்ட் கிரவுண்ட் கிராப்ஸ். ஷார்ட் கிரவுண்ட் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் அது டைம்லி தண்ணி போகல அப்படின்னா அந்த பயிர் எல்லாம் கருகிறதுக்கோ இல்ல அந்த பயிர் எல்லாம் வளராம இருக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு. கடந்த 2 வருஷமும் டைம்லி தண்ணி வரது இருந்ததுனாலையும் அப்ப இருந்த கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணதுனாலையும் இந்த டெல்டா ஏரியால இருந்த மக்கள் எல்லாருமே இந்த குறுவை சாகுபடியில ஹையஸ்ட் ஈல்ட், அதாவது 40% இருந்து 56% வரைக்கும் அவங்களுக்கு அதிகமா கல்டிவேஷன் வந்திருக்கு. இந்த ரீசன்னால தான் டெல்டால இருக்கிற 18 தொகுதியில 13 தொகுதி திமுகவும் 3 தொகுதி அதிமுகவும் வெறும் 2 தொகுதி மட்டும் தான் தாவேகா ஜெயிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. இப்படி தண்ணி வராம இருக்கிற டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தடி நீர்ல இருக்கிற தண்ணியை கொஞ்சமாச்சு யூட்டிலைஸ் பண்ணலாம்னு மோட்டர் போட்டு அந்த தண்ணியை மேல எடுப்பாங்க. ஆனா இவங்க ஈபியை ரொம்ப மிஸ்ஹேண்டில் பண்றதுனால அந்த தண்ணியை கூட நம்மளால யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்திருக்கு. எனவே இந்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு, நிறைவேற்றின வாக்குறுதி ஒண்ணு அப்படின்ட்டு தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் இருக்கிற விவசாயிகள் எங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல இந்த நிலைமைய அடுத்த ஜென்மத்துல விவசாயியா பிறக்க போற நம்ம சீஃப் இன்ஃபுளுசர் ஐயா எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு பார்த்தா, அவர் இந்த பக்கம் ஜாலியா போலீஸ் பேண்டுக்கு தமிழண்டா என்னாலும் பாட்டு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு வைப் ஆகிட்டு இருக்காரு. What bro? It's very wrong bro.